ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2022ல ரிலீஸ் ஆன ஹூஸ் த சஸ்பெக்ட்ன்ற ஒரு சைனீஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். அப்புறம் பொங்கல்லாம் முடிஞ்சிருச்சு. எப்படியும் ஸ்கூலு காலேஜ் வேலை வெட்டின்னு போகாம எல்லாரும் குடும்பத்தோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் குதூகலமா இருந்திருப்பீங்க. இருக்கணும், பண்டிகை காலத்துல இது கூட இல்லைனா எப்படி? ஏன்டா இவன் இந்த கதைக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறான்னு தானே யோசிக்கிறீங்க. உங்களை மாதிரியே நானும் லூட்டி அடிச்சதுனாலதான் வீடியோ போட முடியாம போச்சு. ஒரு வழியா கொண்டாட்டெல்லாம் முடிஞ்சு திண்டாட்டம் போற நிலைமைக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலையும் வீடியோ போடலனா பூவாக்கு வழியில ஏதோ. இதே மாதிரிதான் நீங்களும் உங்க பழைய வாழ்க்கைக்குள்ள போயிருப்பீங்க. எல்லாருக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்க வாழ்த்துக்கள். சோ இப்ப பார்க்க போற படத்தோட கதை என்னன்னா, ஒரு பிரபலமான லேடி லாயர் அவங்க கரியர் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் அவங்க கையில எடுத்துக்கிட்ட எந்த கேஸ்லயும் தோத்ததா வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட லாயரை யாரோ ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்ணி ஏற்கனவே ஒரு கொலை கேஸ்ல கொலைகாரன்னு குற்றம் சுமத்தப்பட்டு டெத் பெனால்ட்டியே கொடுக்கப்பட்ட ஒரு கைதிக்கு ஆதரவா வாதாடி அவன் மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு அவனை உள்ள இருந்து வெளியே கொண்டு வர சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. யார் அந்த பிளாக்மெயிலர்? எதுக்காக அவங்க சொல்றத அந்த லேடி லாயர் கேட்கணும்? இது எல்லாத்துக்கும் மேல படத்துல நடக்கிற அந்த ஒரு கொலைய உண்மையாகவே பண்ணது யாரு அப்படின்றத தீ பறக்க ஆகாயம் புழக்க இந்த லேடி லாயர் இன்வெஸ்டிகேட் பண்ண சுவாரஸ்யமான பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போற இந்த இன்வெஸ்டிகேஷனோட ரிசல்ட் என்னன்றது தான் படத்தோட கதை. படம் எப்படி இருக்குன்ற எந்த அச்சமும் இல்லாம தைரியமா உள்ளவாங்க. படம் ஒர்த்தாவே இருக்கும். இப்ப நம்ம ஆரம்பிச்சிடலாமா? படத்தை ஓபன் பண்ணா ஏதோ ஒரு கேஸோட ட்ரையல் கோர்ட்ல நடக்குது. இதுல கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா ஒரு ப்ராசிக்யூட்டரும் குற்றம் சுமத்தப்பட்ட ஆளுக்கு ஆதரவா ஒரு லேடி லாயரும் வாதாடுறாங்க. இதுல லேடி லாயரோட பேரை நம்ம ஹீரோயின் வச்சுப்போம். நடக்கிற கேஸ்ல ஜெயிக்கிறது ஹீரோயின் தான். எல்லாம் முடிஞ்சு கோர்ட்ல ஆளுங்க கலைஞ்சு போயிட்டு இருக்க சமயத்துல ப்ராசிக்யூட்டர் ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றாரு, நீங்களும் எடுக்கிற எல்லா கேஸ்லயும் ஜெயிக்கிறீங்கன்னு ஆணவத்துல ஆடாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உண்மையாகவே குற்றம் பண்ண ஆளுக்கு ஆதரவா வாதாடி நீங்க அவனை வெளியே எடுத்து விடணும். அப்ப வரும் பாருங்க ஒரு குற்ற உணர்ச்சி. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ப்ரொஃபஷனை பத்தியே புரியும் அப்படின்னு இந்த ஆள் சொல்லவே, நீ நாயா இவ்ளோ பச்சையா வயிறு எறிகிற? நீ சொன்ன மாதிரி என்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குதோ அதுதான் என்னோட கடைசி கேஸா இருக்கும். ஆனா நீ தலைகீழ நின்னு தம்ஸ் அப் குடிச்சாலும் அது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோயினும் ஒரு மாதிரி கெத்தா பேசவே, இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயின் யாரு எவ்வளவு பெரிய கில்லாடி கிட்டுன்றதுக்குண்டான ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஹீரோயின் கரியர் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் 30 கேஸுக்கு மேல வாதாடி இருக்கா. எதுலயுமே இவ தோத்ததே இல்ல. மொத்தத்துல ஹீரோயின் இந்த ஊர்லயே ஒரு ஹாட் ஷாட் லாயர். இதை நமக்கு காட்டி முடிக்க இன்னொரு பக்கம் டிபார்ட்மெண்ட்ல போலீஸா ஒர்க் பண்ற படத்தோட ஹீரோ நான் டூ ரோட்ல சரக்க போட்டுக்கிட்டு ஏன் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஹீரோ இவருக்கு ஒரு மாஸ் இன்ட்ரோ கொடுக்கணும்ன்றதுக்காகவே ஏதோ ஒரு திருட்டு கோட்டு வர வாங்கி பிறந்திருப்பான் போல. ஹீரோ நடந்து போயிட்டு இருக்க வழியில ஹீரோ கண்ணு முன்னாலேயே இவன் ஒரு லேடியோட பேக பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடினதும் ஹீரோவா அவனை வெறி கொண்டு ஓடி துரத்தி பிடிச்சதோட மட்டும் இல்ல அடி அடின்னு அடிச்சு அவன் மூஞ்சில நலுங்கையும் வைக்க, இங்க சீனை கட் பண்ணா டிபார்ட்மெண்டோட சீஃப் ஹீரோவை கூப்பிட்டு கழுவி ஊத்துறாரு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஹீரோவுக்கு இதான் வேலை. குற்றவாளிகளை பிடிக்க போறன்ற பேர்ல அவங்களை அடிச்சு கோணில கட்டுறது. இதனாலேயே ஹீரோ மேல எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ். இப்ப கூட ஹீரோ ஒருத்தவனை அடிச்சு தோச்சாரு இல்ல. சோ ராசா, இதுக்கு மேல உன்னை டிபார்ட்மெண்ட்ல வச்சுட்டு என்னால காலம் தள்ள முடியாதுப்பா. உன் மேல கம்ப்ளைண்ட் அதிகமாயிடுச்சு. சோ நான் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். நீ கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் ஆகி வீட்லயே இருன்னு சீஃப் ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாரு. இது முடிஞ்சதும் ஹீரோ நேரா போய் ஹீரோயினை மீட் பண்ண அங்கதான் நமக்கு ஒரு மேட்டர் தெரியுது. ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் பாலிய சிநேகிதர்கள். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல பழக்கம். இப்ப ஹீரோயினை மீட் பண்ண ஹீரோ இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல. சோ எப்படியாவது திரும்ப அந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுறேன்னு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. டேய், இன்னைக்கு தாண்டா உன்னை வேலையை விட்டே தூக்குனானுங்க, அதுக்குள்ள வேலையை வாங்கி கொடுன்னு கேட்டா நான் மந்திரவாதியா? என்னால என்னடா பண்ண முடியும்? கொஞ்ச நாள் போட்டும் பாப்போம். என் பொண்ணு ஸ்கூல்ல வேற ஏதோ ஒரு காம்படிஷனா என்ன வேற வர சொல்லியிருக்கா. நான் அதை போய் அட்டன் பண்ணிட்டு வந்து அடுத்து உன் பிரச்சனையை பாக்குறேன், ரைட்டா அப்படின்னு நல்லா காத்து போன செத்து போற மாதிரியே இருக்காரு இல்லையா ஹீரோ. இவரை தட்டி விட்ட ஹீரோயின் அதுக்கப்புறம் இவரோட குட்டி பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கு போக அங்க அம்மா பொண்ணு ரெண்டு பேருக்கு சேர்ந்த மாதிரி ரிலே ரேஸ் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இதுல ஹீரோயின் அவ பொண்ணு ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க. முதல்ல ஹீரோயினோட பொண்ணு ஒரு குச்சியை கையில எடுத்து உழுந்தெல்லாம் வாரி குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த குச்சியை ஹீரோயின் கிட்ட கொடுத்துறா. குச்சியை வாங்கின ஆர்வத்துல எப்படியாவது இதை எடுத்துக்கிட்டு டார்கெட் பாயிண்ட்டுக்கு ஓடி ஆகணும், நம்ம இந்த போட்டியில ஜெயிச்சாகணும்னு யார பத்தி எதை பத்தியும் கவலைப்படாம ஜெயிக்கிறத மட்டுமே குறியா வச்சுக்கிட்டு ஹீரோயின் திபு 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 திபுன்னு ஓடுறா. கடைசியில நினைச்ச மாதிரி போட்டியிலையும் ஜெயிச்சிடுறா. ஜெயிச்சதுக்கு அப்புறம் சுத்தி இருக்க எல்லாரும் ஹீரோயினை பாராட்டுறாங்க. ஆனா பாராட்ட வேண்டிய இவ பொண்ணை மட்டும் காணோம். இங்கதான் படத்தோட கதையே ஆரம்பிக்குது. ரொம்ப நேரமா தேடியும் குட்டி பொண்ணை காணோம். அவ கையில எப்பவுமே ஒரு போன் இருக்கும். அதுக்கு கால் பண்ணாலும் போனு சுவிட்ச் ஆஃப். இது இல்லாம குட்டி பொண்ணு அவளோட கையில ஜிபிஎஸ் வாட்ச் ஒண்ணு கட்டிருப்பா. சரின்னா அதோட லொகேஷனை ஹீரோயின் இவளோட மொபைல்ல பாத்துக்கிட்டு வாட்ச் இருக்க இடத்துக்கு போனா பொண்ணு கையில கட்டியிருந்த வாட்ச் தனியா கழண்டு கீழே விழுந்து ஒரு புதருக்கு நடுவுல கிடக்குது. ஆக ஹீரோயின் பொண்ண கண்ணு வைக்கிற நேரத்துல யாரோ ஒருத்தவங்க தூக்கிட்டாங்க. விஷயம் வெளியே தெரிஞ்சதும் எப்படியும் கிட்னாப்பர் காசோ இல்ல ஏதோ கேட்டு ஹீரோயின் விட்டு கால் பண்ணுவான்ல, அப்படி கால் பண்ணா அவனை தட்டி தூக்கிடலாம்னு கிட்னாப்பரோட காலுக்காக வெயிட் பண்ணி போலீஸ் மொத்தமும் ஹீரோயின் வீட்டுல பற்றைய போட ரொம்ப நேரம் எதிர்பார்த்து எந்த காலும் வரல. இது இல்லாம நிறைய
கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. இந்த ஒரு கேஸ்லயே எல்லா போலீஸும் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது இல்லையா? சோ கிட்னாப்பரோட கால் வரப்போ வரட்டும், வந்தா எங்களுக்கு தகவல் கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்க வரோம்னு படுபாவி பசங்க பொண்ணு எழுந்த ஹீரோயினை நட்டாத்துல தைக்க விட்டுட்டு அவனுங்க கிளம்பிடுறானுங்க. என்னடா இதுன்னு ஹீரோயின் வெக்ஸ் ஆகி நின்னுட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. போய் ஹீரோயின் கதவை திறந்து பார்த்தா கதவுக்கு பக்கத்திலேயே ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுல கடத்தப்பட்ட ஹீரோயின் பொண்ணோட போட்டோவும் கூடவே ஒரு போனும் இருக்கு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு இருக்க கேப்லயே எவன் இந்த பாக்ஸை வச்சானோ அவன் தலையில ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். கண்டிப்பா அவன் தானே கிட்னாப்பரா இருக்கணும். சோ அவனை பார்த்த ஹீரோயின் மூச்சரைக்க ஓடி அவனை பிடிக்கலாம்னு ட்ரை பண்ணா பயபுள்ள லிப்ட்ல ஏறி தப்பிச்சிருது. ஹீரோயினால அவனை பிடிக்க முடியல. அப்போன்னு பார்த்து கிட்னாப்பர் ஒரு போனை வச்சுட்டு போனான்ல, அந்த போனுக்கு கிட்னாப்பர் கிட்ட இருந்தே கால் வர, டேய் நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண, நீ யாரா, எதுக்குடா என் பொண்ணை கடத்தி வச்சிருக்க, தயவு செஞ்சு அவளை விட்டுறான்னு கால் பண்ண கிட்னாப்பர் கிட்ட ஹீரோயின் கெஞ்சுறா. பதிலுக்கு கிட்னாப்பர், நீ என்கிட்ட கெஞ்சறதெல்லாம் சுத்த வேஸ்ட், உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணும், அதை நீ பண்ணி கொடுத்துட்டேன்னா உன் பொண்ணு எந்த பாதிப்பும் இல்லாம உன்கிட்ட வந்து சேர்ந்துருவா. கொஞ்ச நாளைக்கு முன்னால டேனியல்ன்ற ஒரு பையனை ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி அவனோட முதல் ட்ரையல்லையே அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்களே, ஞாபகம் இருக்கு அந்த பையன் உனக்கு? அவனோட அடுத்த ட்ரையல் இன்னும் 5 நாள்ல கோர்ட்டுக்கு வரப்போகுது. இந்த தடவை டேனியலுக்கு ஆதரவா நீ இந்த கேஸ்ல களத்துல இறங்கி டேனியல் இந்த கொலையை பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணி நீ அவனை உள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும். இதுதான் உன்னோட டாஸ்க். ஒருவேளை நீ இந்த டாஸ்க பண்ணாம இருந்தாலோ இல்ல நடுவுல நான் உன் பொண்ணை கடத்தி வச்சிருக்கேன்ற விஷயத்தை யார்கிட்டயாவது சொன்னாலோ அடுத்த செகண்டே உன் பொண்ணை பொணமா தான் பாப்ப. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல, வேலைய முடி புள்ளைய புடி, இதுதான் நமக்குள்ள இருக்க டீலு. போய் நான் சொன்ன வேலையை பாருன்னு சொல்லிட்டு கிட்னாப்பர் இதோட காலை கட் பண்ண அப்படியே அடுத்த சீன்ல டேனியல் கேஸ் பத்திர இன்ஃபர்மேஷனை நமக்கு தெரியப்படுத்துறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பொண்ணு கொலை பண்ணப்பட்டிருக்கா. நம்ம அவளோட பேரை விக்டிம்னு வச்சுப்போம். விக்டிமா அவளோட வீட்லயே கொலை பண்ணி பாடியை வீட்ல இருந்து ஷூட் பண்ணி வெளியே வேற ஏதோ ஒரு இடத்துல புதைச்சிருக்காங்க. இறந்து போன விக்டிம் உயிரோட இருக்கும்போது நைட் டைம்ல ஹெவியா மேக்கப் போட்டுக்கிட்டு ப்ராஸ்டியூட் வேலை பார்க்க போறதாகவும் அதோட ட்ரக்ஸ் எல்லாம் ஓவரா எடுத்துக்கிட்டு ட்ரக் அடிக்டா இருக்கிறதாகவும் இன்டர்நெட்ல ஒரு பேச்சு உலா வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட பொண்ணு ஒரு நாள் நைட்டு கொலை பண்ணப்பட்டிருக்கா. கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு விக்டிமோட வீட்டுக்குள்ள டேனியல்ன்ற பையன் உள்ள போனதை பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து சாட்சி சொல்லியிருக்காங்க. இது இல்லாம கொலை நடந்த வீட்டுக்குள்ள டேனியலோட ஃபுட் பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்ட் நிறைய கிடைச்சிருக்கு. இதெல்லாத்தையும் வச்சு டேனியல் தான் விக்டிமை கொலை பண்ணிருப்பான்னு அவனை அரெஸ்ட் பண்ணி கொலைகாரன்னு முத்திரையும் குத்தி மரண தண்டனையும் கொடுத்து இப்ப ஜெயிலுக்குள்ள வச்சிருக்காங்க. இந்த கேஸ் டீடைல்லாம் படிச்ச ஹீரோயின் நேரா ஜெயில இருக்க டேனியலை மீட் பண்ண போக ஆள் நல்லா காப்பகத்துல இருக்க வேண்டிய கலர் வண்டு மாதிரி கவலையான முகத்தோட ஜெயில் ட்ரெஸ்ஸோட ஹீரோயினுக்கு முன்னால வந்து உட்கார்றான். வந்த டேனியல் கிட்ட, தம்பி கோர்ட்ல நடக்க போற உன்னோட அடுத்த ட்ரையல்ல நான் தான் உனக்கு ஆதரவான லாயரா வாதாட போறேன். சோ இதுக்கு முன்னால இருந்த லாயர் கிட்ட நீ என்ன சொன்ன ஏது சொன்னன்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, என்கிட்ட என்ன நடந்துச்சோ உள்ளத உள்ளபடி சொல்லிட்டேன்னு வையேன், ஒன்ன நான் காப்பாத்துறேன், கொஞ்சம் சொல்லுப்பான்னு ஹீரோயின் கேட்டதும் நான் எந்த கொலையும் பண்ணலன்ற வார்த்தையோட தான் டேனியல் ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறான். டேனியல் ஒரு பெட் கிளினிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அடிக்கடி விக்டிம் அவளோட நாய் எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக கிளினிக்கு போறது வழக்கம். சம்டைம்ஸ் இவளால போக முடியலனா டேனியலே விக்டிமோட வீட்டுக்கு போய் அவளோட நாயை பிக்கப் பண்ணிப்பான். அப்படிதான் கொலை நடந்த அன்னைக்கு நைட்டும் விக்டிமோட நாயை பிக்கப் பண்றதுக்கு டேனியல் நைட் டைம்ல விக்டிமோட வீட்டுக்கு முன்னால வந்து நிக்க இவன் வர சமயத்துல விக்டிமோட வீட்டு கதவு லாக் பண்ணாம திறந்தே இருந்திருக்கு. என்னடா அதுன்னு டேனியல் கதவையே பார்த்து யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்த ஒருத்தவன் விக்டிமோட வீட்டுக்கு முன்னால டேனியல் நிக்கிறத பாத்திருக்கான். ஆனா அவன் பார்த்தத டேனியல் பார்க்கல. கதவு திறந்திருக்கே, ஒருவேளை பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்துல டேனியல் விக்டிமோட வீட்டுக்குள்ள போக வீடு மொத்தமும் கலைஞ்சு கந்தரகோலமா இருக்கு. இதுக்கு நடுவுல ரத்த வெள்ளத்துல விக்டிம் செத்து போய் பொணமா கிடக்குறா. அவளுக்கு பக்கத்திலேயே அவ வளர்த்த நாயும் செத்து போய் கிடக்கு. சாதாரண ஒரு மனுஷன் இப்படி ஒரு சிச்சுவேஷனை பாக்குறப்போ எப்படி பதறுவான். டேனியலும் அதே பதட்டத்தோட விக்டிமுக்கு பக்கத்துல போய் அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு இருக்கப்போ திடீர்னு வீட்டு பெட்ரூம்ல யாரோ குடுகுடுன்னு ஓடுறது டேனியலோட கண்ணுல பட்டிருக்கு. ஏற்கனவே பயபுள்ள பயத்துல இருக்கான். இப்ப வீட்டுக்குள்ள புதுசா ஒரு ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் டேனியலுக்கு அல்லு இல்ல, ஆளை உடுங்கடா சாமின்னு கீழே கிடக்குற ரத்தத்திலேயே கை காலுன்னு எல்லாத்தையும் வச்சு அதோட டேனியல் உழுந்தடிச்சுட்டு அங்க இருந்து ஓடி இருக்கான். இதனாலதான் டேனியலோட ஃபுட் பிரிண்ட்டும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிரைம் சீன்ல இருந்திருக்கு. ஆனா நான் விக்டிமை எதுவுமே பண்ணலன்னு டேனியல் இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சதும், என்னப்பா நீ வீட்டுக்குள்ள மூணாவதா ஒரு ஆள் இருந்தான்னு புதுசா ஒரு கதை சொல்ற, ஆனா நீ சொல்றத நான் எப்படி நம்புறது அப்படின்னு ஹீரோயின் டேனியல் கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போதே டைம் முடிஞ்சிச்சுன்னு போலீஸ்காரங்க டேனியலை உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. டேனியல் சொல்றது உண்மையோ பொய்யோ, ஹீரோயின் அதை நம்புறாளோ இல்லையோ, ஹீரோயினோட தலையெழுத்து. கேஸ்ல வாதாடி டேனியலை வெளியே கொண்டு வந்துதான் ஆகணும். அப்பதான் இவளோட பொண்ணு தப்பிப்பா. சோ அடுத்து ஹீரோயின் இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்றதுக்காக ஹீரோவை கூட வச்சுக்கிட்டு பொண்ணு கடத்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லல, சும்மா எனக்கு இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ணுன்னு ஹீரோவை கூட வச்சுக்கிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து விக்டிமோட பாடி இருக்க இடத்துக்கு போறாங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் அவருக்கு தெரிஞ்ச சில தகவலை ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. இந்த பொண்ணோட உடம்புல கிட்டத்தட்ட 20 தடவைக்கு மேல கத்தியால குத்தி இருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணு ட்ரக் அடிக்ட்னு நம்ம பாத்துருந்தோம்ல, செத்த பொண்ணோட உடம்புல ட்ரக் கண்டென்ட் இருந்திருக்கு. ஆனா இவ சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ட்ரக் பாடிக்குள்ள போயிருக்கு. மிச்சபடி இந்த பொண்ணு ரொம்ப நாள் ட்ரக் எடுத்து
ட்ரக் உடம்புல ஊறி போய் இவ ட்ரக் அடிக்ட்ன்ற மாதிரி எந்தவித சிம்டம்ஸும் தெரியல. இது இல்லாம கில்லர் விக்டிமை கொலை பண்ணதுக்கு அப்புறம் விக்டிமோட பாடியில இருந்து எந்தவித எவிடன்ஸும் கிடைச்சிடக்கூடாதுன்னு விக்டிமோட பாடியை ஆல்கஹால் ஊத்தி கழுவி இருக்கான். சப்போஸ் டேனியல் விக்டிமை கொலை பண்ணி பாடியில இருந்து எந்தவித எவிடன்ஸும் கிடைக்க கூடாதுன்னு பாடியை ஆல்கஹால் ஊத்தி கழுவி இருந்தானா அவ்வளவு தெளிவா வேலை செய்யறவன் வீட்டுல எப்படி அவனோட ஃபுட் பிரிண்டையும் ஃபிங்கர் பிரிண்டையும் விரிட்டு வந்திருப்பான். இதுலயே டேனியல் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான்னு ஹீரோயினுக்கு ஒரு நம்பிக்கை. எல்லாம் போக கடைசியா மீதி இருக்கிறது மர்டர் வெப்பன். எந்த வெப்பனால விக்டிமை கொலை பண்ணாங்கன்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஹீரோயின் அதை பத்தி டாக்டர் கிட்ட விசாரிக்கிறப்போ விக்டிமோட உடம்புல இருக்க காயங்களை வச்சு இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் இவ்வளவு கொலை பண்ணிருக்காங்கன்னு டாக்டர் அவர்கிட்ட இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து ஒன்னு எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க உண்மையான மர்டர் வெப்பன் எங்க போச்சு என்ன ஆச்சு அப்படின்ற எதுவுமே இப்போதைக்கு தெரியல. ஹீரோயின் டாக்டர் கிட்ட இதெல்லாம் விசாரிச்சு முடிச்சதும் அடுத்து ஹீரோயின் 2 பேரும் கார்ல வந்து ஏற கொஞ்ச நேரத்துக்கு முன்னால டாக்டர் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு உண்டுன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஹீரோ கிட்ட கொடுத்தாருல்ல. கையிலேயே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருந்த ஹீரோ அடுத்து கார் டேஷ்போர்ட்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிடுறாரு. இதுக்கப்புறம் டேனியல் எந்த பெட் கிளினிக்ல வேலை செய்யறானோ ஹீரோ அங்க போய் ஓனர் கிட்ட டேனியலை பத்தி விசாரிக்க கிளினிக்ல இருக்க நாய்ங்களையே டேனியல் கண்ணும் கருத்துமா அவ்வளோ பாசமா பார்த்துப்பானா. அப்படிப்பட்டவன் கொலைலாம் பண்ணிருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு ஓனர் டேனியலுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குது. இது முடிஞ்சதும் ஹீரோயின் 2 பேரும் கொலை நடந்த விக்டிமோட வீட்டுக்கே போய் அங்க இவங்களுக்கு தேடுற மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு தேடுறாங்க. அதான் கேஸ் ஃபைல்ல எப்படி இந்த கொலை நடந்துச்சுன்றதை ஏற்கனவே ஹீரோ படிச்சுட்டாருல்ல. சோ வீட்டுக்குள்ள போனதும் கில்லருக்கும் விக்டிமுக்கும் நடுவுல முதல்ல இங்கதான் சண்டை ஆரம்பிச்சிருக்கு. 2 பேரும் கட்டி புரண்டு சோஃபால உருண்டு சோஃபாவை சாச்சு அதுக்கப்புறம் இங்க போய் சண்டை போட்டிருக்காங்க. அந்த டைம்ல தான் கில்லர் கத்தியால சரக்கு 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 சரக்குன்னு விக்டிம் இறக்கி இருக்கான். அப்புறம் விக்டிம் கீழே வந்து செத்து போயிட்டா இப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே வீட்டுல ஹீரோயின் கண்ணுல ஒரு மேட்டர் மாட்டுது. அதாவது இது வரைக்கும் ரெக்கார்ட்லயே பதியாத பாதி அழிக்கப்பட்ட நிலைமையில ஒரு ஃபுட் பிரிண்ட் வீட்டுல இருக்கிறத ஹீரோயின் பாக்குறா. முழுமையான ஃபுட் பிரிண்ட்டை யாரோ வேணும்னே அழிச்சிருக்காங்க. பாதி மட்டும் தான் இப்ப அந்த ஃபுட் பிரிண்ட்ல இருக்கு. இது டேனியலோட ஃபுட் பிரிண்ட் இல்ல. சோ இதுல இருந்தே டேனியல் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள 3ஆவதா ஒரு ஆள் இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள இருந்த எல்லா அடையாளத்தையும் அப்பவே அழிச்சிட்டு இருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு சந்தேகம் வர இதை ஹீரோயின் சொல்லியும் நல்லா குழந்தை வயசு குரங்கு மாதிரியே இருக்காருல்ல ஹீரோ, அவர் ஹீரோயின் சொல்றதை கேட்கவே மாட்டாரு. ஏன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் டேனியல் தான் கில்லர், ஹீரோயின் தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கிறதா ஹீரோ நினைச்சிட்டு இருக்காரு. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் ஹீரோ பண்றதெல்லாம் பெருசா ஒண்ணு கண்டுக்காம வீட்டுல வேற ஏதாவது கிடைக்குதான்னு தேடுறப்போ விக்டிமோட வீட்டுல விலையுயர்ந்த பொருட்கள் நிறைய கிடைக்குது. அதாவது எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ் இவளுக்கு யாரோ கொடுத்திருக்காங்க. பட் அதுல எதையுமே விக்டிம் பிரிச்சு கூட பார்க்கல. இப்படி விக்டிமோட வீட்டுல இருந்து ஹீரோயினுக்கு சில பல லீடு கிடைக்கவே இதுக்கு அடுத்த நாள் இறந்து போன விக்டிமை அடக்கம் பண்ணி ஃபியூனரல் நடத்திட்டு இருக்காங்க. அங்க விக்டிமோட அம்மா உட்பட நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்த கூட்டத்துல ஒருத்தவ மட்டும் ரொம்பவே சோகமா ஒதுங்கி போறத பார்த்த ஹீரோயின் இவன் நடவடிக்கையே சரியில்லையே, ஒருவேளை இவனை நோண்டுனா நமக்கு தேவையான தகவல் ஏதாவது கிடைக்கலாம்னு தலைவனை தொக்கா தூக்கி டேய் தம்பி விக்டிமை பத்தி உனக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தா எங்கள்கிட்ட சொல்லிடு அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் தக்காளி இவ மூலியமா தான் ஹீரோயினுக்கு முக்கியமான லீடு ஒன்னே கிடைக்குது. என்னன்னா இந்த பையனும் விக்டிமும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே சொல்றாங்கல்ல இந்த பொண்ணு ஒரு ப்ராஸ்டியூட் ட்ரக் அடிக்ட்னு, அந்த மாதிரிலாம் எந்த இழவும் கிடையாது. இதெல்லாம் எவனோ ஒருத்தவன் கிளப்பி விட்டது. ஆக்சுவலா அந்த பொண்ணு தங்கம்னா தங்கம் சொக்க தங்கம். எந்நேரமும் அந்த பொண்ணு சிரிச்ச முகத்தோடயே இருப்பா. அப்படிப்பட்ட பொண்ணு சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் ஆனா ஊனானா மூஞ்ச சோகமா வச்சுக்கிறது, கூட இருக்க யார்கிட்டயும் பேசாம இருக்கிறது, இவ போற மியூசிக் கிளாஸ் ஆர்ட் கிளாஸ் இதெல்லாம் கட் பண்றதுன்னு ரொம்ப ரொம்ப பொண்ணு சோகமா இருக்கான்றது இந்த பையனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. என்ன எதுன்னு விக்டிம்கிட்ட கேட்டலாம்னு அவளுக்கு கால் பண்ணாலும் விக்டிம் போன் எடுத்த பாடு இல்ல. சரின்னு கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு விக்டிமோட வீட்டுக்கு எதிரில் இருக்க காஃபி ஷாப்ல உட்கார்ந்து இருந்த இந்த தம்புடு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு விக்டிமோட வீட்டை பார்த்து மேனிக்கே இருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துல விக்டிமோட வீட்டுல இருந்து விக்டிமோட கார் கிளம்பி இருக்கு. பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட். காரை ஓட்டிட்டு போனது விக்டிம் இல்ல, வேற ஏதோ ஒரு பையன். இருட்டுன்றதுனால காரை ஓட்டிட்டு போன பையனோட மூஞ்ச இந்த தம்புடு சரியா பார்க்கல. ஆனா காரை ஓட்டிட்டு போனவன் கழுத்துல ஒரு ஸ்கார்ஃப் போட்டிருந்தான்றத இந்த பையன் நல்லா நோட் பண்ணிருக்கான். அதை அவன் ஹீரோயின் கிட்ட சொன்னதும் ஹீரோயின் 2 டாட்டை ஒன்னா லிங்க் பண்றா. அதாவது ஹீரோயின் விக்டிமோட வீட்டுக்கு போறப்போ அங்க எக்ஸ்பென்சிவான பல கிஃப்ட் பிரிக்காம கூட இருந்துச்சுல்ல. மேபி அந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்தால் இந்த ஸ்கார்ஃப் மேனா தான் இருக்கணும். பயபுள்ள பணக்கார முதலியா இருந்துகிட்டு பணத்தை காட்டி இந்த பொண்ணை மணிக்கலாம்னு நினைச்சு விக்டிமுக்கு கிஃப்ட் எல்லாம் பிரசன்ட் பண்ணி இவளுக்கு காதல் தொல்லை கொடுத்திருக்கணும். ஆனா விக்டிமுக்கோ இப்படி ஒரு ஆள் தன்னை லவ் பண்றது பிடிக்கவே இல்ல. அதனாலதான் கொஞ்ச நாள் சோகமாகவே இருந்தவ கடைசி வரைக்குமே ஒத்துக்கலன்னதும் இவ வீட்லயே வச்சு விக்டிமை கொலை பண்ணி விக்டிமோட பாடிய அவ கார்லயே தூக்கி போட்டுட்டு ஸ்கார்ஃப் மேன் தப்பிச்சிருக்கான் அப்படின்னு ஹீரோயின் ஒரு யூகத்துக்கு வர ஸ்கார்ஃப் மேன் எடுத்துட்டு போன விக்டிமோட கார் அதோட என்ன ஆச்சுனே தெரியல. காரை பத்தி சின்னதா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதானே தொலைஞ்சு போன காரை கண்டுபிடிக்க முடியும். சோ காரை பத்தின இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குதான்னு தேடி விக்டிமோட வீட்டுக்கு ரிப்போர்ட்டர் மாதிரி போன ஹீரோயின் விக்டிமோட அம்மா கிட்ட விக்டிமோட போட்டோ ஆல்பம்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு இருக்கா. அதுல ஒரு போட்டோல விக்டிம் அவளோட காருக்கு பக்கத்திலேயே நின்னு போட்டோ எடுத்திருக்கா. போட்டோல கார் நம்பர் தெளிவா தெரியுது. இத விக்டிமோட அம்மாவுக்கு தெரியாம ஹீரோயின் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டதும் விக்டிமோட அம்மாவுக்கு ஒரே
கவலையோ கவலை. ஏன்னா குடும்பத்துக்காக நாயா உழைச்ச ஒரு பொண்ணு செத்துட்டானதும் அவளை பிராஸ்டியூட், ட்ரக் அடிக்ட்னு முத்திர குத்தி செத்தும் சமுதாயத்துல அவ பேரை கெடுத்துட்டாங்கல்ல. அதை நினைச்சு இவங்க செம்மையா ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் அவளால முடிஞ்ச ஆறுதலை இவங்களுக்கு சொன்னதும் விக்டிமோட அம்மா தான் பொண்ணுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு ஸ்வீட் பாக்ஸுக்குள்ள ஸ்வீட், அதுக்கு மேல கயிறை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அதை ஹீரோயினுக்கு ஆசையா எடுத்து கொடுக்க ஹீரோயினும் அதை வாங்கிட்டு வந்துடுறா. அடுத்து ஹீரோயின் ரெண்டு பேருமா சேர்ந்து ஸ்கார்ஃப் மேன் யாருன்றதை தெரிஞ்சுக்க விக்டிமோட ட்விட்டர் அக்கௌண்ட் நோண்டி ட்விட்டர்ல விக்டிமுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ எல்லாரோட ப்ரொஃபைலையும் 1 by 1 இண்டிவிஜுவலா செக் பண்றாங்க. அப்பதான் ஹீரோயின் கண்ணுல நச்சின ஒரு மேட்டர் மாட்டுது. விக்டிமோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்க ஒருத்தனோட ப்ரொஃபைல்ல அவன் விக்டிமை தவிர விக்டிமோட வேற எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ரெண்டா இல்ல. இவனோட ப்ரொஃபைல்ல டிபியா ஒரு போட்டோ வச்சிருக்கான், ஒரு வீட்டோட போட்டோ. இங்க ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இவனோட ப்ரொஃபைல்ல எந்த பில்டிங்க டிபியா வச்சிருக்கானோ விக்டிம் அதே பில்டிங்ல நின்னு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை அவளோட ப்ரொஃபைல்ல போஸ்ட் பண்ணிருக்கான். போஸ்ட் பண்ண போட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா போட்டோ எடுத்திருக்கிறதே இந்த ஸ்கார்ஃப் மேன் தான். ஆனா இந்த போட்டோலயுமே நல்லா குச்சி தொடப்பத்துல கூட்டின எச்சி சோறு மாதிரியா இருக்கான் பாருங்க ஸ்கார்ஃப் மேன். அவனோட மூஞ்சி தெளிவா தெரியல. ஆனா ஆள் இவன் தான், இது இவனோட ப்ரொஃபைல் தான்றது தெரிஞ்சு போச்சு. இதை வச்சு ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க இவங்க போராடிட்டு இருக்க. இந்த கேப்ல திடீர்னு ஹீரோயினுக்கு கால் பண்ண கிட்னாப்பர் போட்டா பாருங்க ஒரு வெடிகுண்ட. கிட்னாப்பர் ஹீரோயினோட பொண்ணுக்கு சாப்பிட சாண்ட்விச் கொடுத்துருப்பான் போல. ஆனா அந்த பொண்ணுக்கு சாண்ட்விச்னா அலர்ஜி. சோ சாண்ட்விச்சை சாப்பிட்டதுனால அந்த பொண்ணு மயக்கமாகி படுத்த படுக்கை ஆயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம கிட்னாப்பர் ஹீரோயினுக்கு கால் பண்ணி கேட்கவே, டேய் அரமரை, என்ன கேட்காம ஏன்டா என் பொண்ணுக்கு அதெல்லாம் கொடுத்த? ஐயோ இமிடியேட்டா மெடிசன் எடுத்துக்கலன்னா அவ உயிருக்கே பாதகம் ஆயிருண்டா. நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நானே மெடிசனோட கிளம்பி வரேன்னு ஹீரோயின் லைட்டா குக்கி போட்டு பார்த்ததும் கிட்னாப்பர் அதெல்லாம் முடியாதுன்னு மறுகிறான். ஹீரோயினுக்கா காண்டு பூக்கள் ஆயிடுது. ஏண்டா நீ சொன்ன வேலையை முடிக்கிறதுக்கு நான் இங்க மாங்குன்னு உழைச்சிட்டு இருக்கேன், அங்க என் பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா, அவளுக்கு மெடிசன் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா நீ ஒத்துக்க மாட்டியா? இத நீ ஒத்துக்கலனா நீ சொன்ன வேலையையும் இப்பையில இருந்து என்னால பண்ண முடியாதுடா அப்படின்னு ஹீரோயின் செக் வைக்கவே, சரி வந்து தொலை, ஆனா யாருக்கிட்டயும் மேட்டர் சொல்லாம தனியா வா அப்படின்னு கிட்னாப்பர் ஒரு லொகேஷனை சொல்ல ஹீரோயினும் அந்த லொகேஷனுக்கு போனா அங்க ஹெல்மெட் மாட்டின நிலைமையில கிட்னாப்பருக்கு பக்கத்திலேயே ஹீரோயினோட பொண்ணு அப்புறம் கிட்னாப்பர் வளர்க்குற நாயின்னு 3 பேரும் இருக்காங்க. இது ஹீரோயின் எதிர்பார்த்தது தான். ஆனா ஹீரோயினே எதிர்பாராத சம்பவம் என்ன தெரியுங்களா? ஹீரோயினுக்கும் கிட்னாப்பருக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கப்போ எங்க இருந்து வந்தான் எப்படி இருந்து வந்தான்னு தெரியல. யாரு நம்ம ஹீரோ திடீர்னு களத்துல இறங்கி கிட்னாப்பரை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. சரி இதுவும் ஒரு விதத்துல குட்டு தானே, காப்பாத்தா ஆள் வந்தாச்சு. எப்படியோ ஹீரோயின் பொண்ணு சேஃப்னு நம்ம யோசிச்சா அங்கதான் ஒரு நாய்க்கு பிறந்த நாய் கிட்னாப்பர் கூடவே இருக்கே. அது சண்டை போட்டுட்டு இருந்த ஹீரோவை சமாளிக்க மறுபடியும் கிட்னாப்பர் ஹீரோயினோட பொண்ணை கடத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறான். வாய்ப்பு கிடைச்சும் பொண்ணை பறி கொடுத்துட்டமேன்னு ஹீரோயினுக்கு ஒரே வருத்தம். இந்த வருத்தத்தோடயே இதுக்கப்புறம் கிட்னாப்பர் சொன்ன வேலையை பண்ணி தானே ஆகணும், அப்பதான் ஹீரோயினோட பொண்ணு சேஃபா இருப்பா. சோ ஹீரோயின் அதுக்குண்டான வேலையில இறங்க நடுவுல இறந்து போன விக்டிமுக்கு ஃபியூனரல் நடந்துச்சு இல்ல, அப்ப அங்க எடுத்த வீடியோவை ஹீரோயின் இப்போ ரேண்டமா உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அந்த வீடியோல தான் ஹீரோயினுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நடந்த ஃபியூனரல்ல கூட்டத்தோட கூட்டமா இவங்க தேடிட்டு இருக்க ஸ்கார்ஃப் மேனும் ஒரு ஓரத்துல நின்னுட்டு இருக்கான். அவன் கையில ஹாஸ்பிடல்ல பேஷண்ட்ஸுக்கு போட்டு விடுற பேண்ட் ஒன்னு இருக்கு. பேண்டை வச்சு என்ன ஹாஸ்பிடல்ன்றதை கண்டுபிடிச்சு அங்க நர்ஸ் கம்பவுண்டர் மாதிரி வேஷம் போட்டுட்டு போன ஹீரோயின் ஹாஸ்பிடல்ல புகையை உருவாக்கி ஹாஸ்பிடலையே கலவரமாக்கிட்டு ஹீரோயின் மட்டும் தனியா ஸ்கார்ஃப் மேனோட ரூமுக்குள்ள போறா. ஆள் நல்லா மாஞ்சா போட்ட மண்டை ஓடு மாதிரி இருந்துகிட்டு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். அவனோட ரூமுக்குள்ள போன ஹீரோயின், டேய் நீ யாருன்றது எனக்கு நல்லா தெரியும், விக்டிமோட கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு நீ விக்டிமோட வீட்டுல தானே இருந்த, அங்க எக்ஸாக்டா என்ன தாண்டா நடந்துச்சு சொல்லுடான்னு ஹீரோயின் கேட்டதும் இந்த விளங்காமண்டி ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு விக்டிம் களிமண்ணை வச்சு சிலை செய்யற ப்ராசஸ் ஒன்னு பண்ணிட்டு இருந்திருக்கா. விக்டிமுக்கு ஸ்கார்ஃப் மேனை சுத்தமா பிடிக்கலனாலும் ஸ்கார்ஃப் மேனுக்கு அதை பத்தி கவலையே இல்ல. அந்த பொண்ணை மடக்கிற வரைக்கும் வேமா சூசோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எப்ப பாரு இந்த பொண்ணு பின்னால சுத்தறதையே வாடிக்கையா வச்சிருந்திருக்கான். அன்னைக்கு விக்டிமோட வீட்டுல ஸ்கார்ஃப் மேனும் விக்டிம் கூடவே தான் இருந்திருக்கான். இவன் இதுக்கு முன்னால விக்டிமுக்கு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ் நிறைய கொடுத்துட்டான்ல, அது எதையுமே விக்டிம் ஓபன் கூட பண்ணலனா என்ன அர்த்தம்? விக்டிமுக்கு அந்த கிஃப்ட் எதுவுமே பிடிக்கல. என்னடா இது நம்மளும் இவ்வளவு பண்ணி பார்த்துட்டோம், இவன் நம்மள ஏத்துக்கவே மாட்டாளே, எப்படியாவது இன்னைக்கு இந்த பொண்ணை உசார் பண்ணியே ஆகணும்னு ஸ்கார்ஃப் மேன் என்ன பண்ணிருக்கான், சரக்குல போதை மாத்திரை ஒண்ண போட்டு வேணும்னே விக்டிம் அந்த சரக்கை குடிக்க வச்சவன் இவனும் அந்த சரக்கை குடிச்சிருக்கான். குடிச்சதும் 2 பேரும் போதை ஆயிடுறாங்க. அப்பதான் விக்டிம் முதல் முறையா போதையில நான் உன்னை லவ் பண்றேன்னு ஸ்கார்ஃப் மேன் கிட்ட சொல்லியிருக்கா. இவனுக்கா குஜால் தாங்கல, அடேங்கப்பா ஒரு வழியா இந்த பொண்ணு நம்மள லவ் பண்றோம்னு சொல்லிட்டாடா அப்படின்ற குஷிலேயே இவன் போதையில கிறங்கிட்டு இருக்க. இதோட இங்க சீனை கட் பண்ணா ஸ்கார்ஃப் மேனுக்கு போதை தெளிஞ்சிருது. போதை தெளிஞ்ச கையோட இவனுக்கு முன்னால ஒரு ஆச்சரியமும் காத்துட்டு இருக்கு. அதாவது அது வரைக்கும் நல்லா இருந்த விக்டிம் இப்ப ரத்த வெள்ளத்துல மிதந்து இவனுக்கு முன்னால போனமா கிடக்குறா. நடுவுல என்ன ஆச்சுன்னே இவனுக்கு ஞாபகம் இல்ல. மூதேவி போதையில இவன் லவ் பண்ற பொண்ணையே கொலை பண்ணிட்டு இருக்கு. இத அவன் வாயாலே ஒத்துக்கிட்டதும் சரி அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு வந்து இவனை தூக்கிடலாம்னு ஹீரோ ஸ்டேஷனுக்கு போய் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு திரும்ப இங்க
வரத்துக்குள்ள இங்க இருந்த ஸ்கார்ஃப் மேனை வேற ஒரு இடத்துக்கு பார்சல் பண்ணிடுறாங்க. சோ இதுல இருந்தே இவனுக்கு பின்னால ஒரு பெரிய சக்தி இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? அது யாரு என்னன்றதை இவங்க தேடுறப்பதான் ஹீரோயினுக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி ஒரு படாவான ட்விஸ்ட். படத்தோட ஆரம்பத்துல ப்ராசிக்யூட்டர்னு ஒருத்தரை பார்த்திருந்தோம்ல, அவருக்கே சீஃபா இருக்க ஒரு ஆளோட பையன் தான் இந்த ஸ்கார்ஃப் மேன். சோ கண்டிப்பா பையனை காப்பாத்த இந்த சீஃப் தான் நடுவுல ஏதோ ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கணும். இந்த நிலைமையில சாதாரணமா கோர்ட்ல போய் ஸ்கார்ஃப் மேன் தான் கொலைகாரன்னு எந்தவித எவிடன்ஸும் இல்லாம சொன்னா கண்டிப்பா அதை நம்பவும் மாட்டாங்க. சீஃப் நம்பவும் விட மாட்டார் இல்லையா? சாலிடான எவிடன்ஸ் ஒன்னு வேணும். யாராலையுமே அசைக்க முடியாத ஒரே எவிடன்ஸ்னா அது காணாம போன மர்டர் வெப்பன் தான். அது கிடைச்சிட்டா போதும், ஸ்கார்ஃப் மேன் தான் கொலைகாரன்னு ப்ரூவ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ மர்டர் வெப்பனை எங்கடா போய் தேடுறதுன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கப்பதான் நடுவுல விக்டிமோட கார் காணாம போச்சு இல்ல, அந்த கார் எரிஞ்சு போன நிலைமையில ஒரு குப்பை கிடங்குல கிடைச்சிருக்குன்ற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. காரை எரிச்சிட்டதுனால இவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இந்த கடுப்புல ஹீரோ சும்மா ஒரு பொருள் எடுத்து பக்கத்துல இருக்க தாரு குண்டா ஒண்ணுல போடுறாரு. அந்த பொருள் கொஞ்சம் கொஞ்சமா தாருக்குள்ள முங்கிட்டு இருக்கு. இத பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு சிந்தனை. ஸ்கார்ஃப் மேன் அவனோட பிளாஷ்பேக்னு ஒரு கதை சொன்னான்ல, அதுல விக்டிம் என்ன பண்ணிட்டு இருந்ததா சொன்னா, விக்டிம் களிமண்ல ஒரு சிலையை செஞ்சுட்டு இருந்தான் தானே சொன்னா. இது ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்ததும் இப்ப விக்டிமோட வீட்டுக்கு போன ஹீரோயின் கில்லர் எப்படியெல்லாம் விக்டிம கத்தியால குத்திருப்பானோ அதே மாதிரி ஹீரோவை குத்தி பார்த்துக்கிட்டே எதர்ச்சியா ஒரு இடத்துல கத்தியே நோங்குறா. அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் விக்டிம் சிலையை செஞ்சுட்டு இருந்திருக்கா. அப்ப அவ செஞ்ச சிலை இப்ப கீழே விழுந்து கிடக்கு. ஹீரோயின் அதை எடுத்து பார்த்தா கீழே விழுந்ததுல சிலையோட ஒரு சைடு மட்டும் டொங்கா இருக்கு. அதாவது விக்டிமுக்கும் கில்லருக்கும் சண்டை நடக்கும் போதே அப்ப களிமண்ணா இருந்த இந்த சிலை கீழே விழுந்து டொங்க ஆயிட்டு இருக்கு. அடுத்த கொஞ்ச நாள்ல களிமண் செட் ஆயிடுச்சு. இப்ப ஹீரோயின் இந்த சிலையை உடைச்சு பார்த்தா இவ்வளவு நாளா அவங்க தேடிட்டு இருக்க விக்டிம கொலை பண்ண மர்டர் வெப்பன் இந்த சிலைக்குள்ளதான் இருக்கு. சோ ஹீரோயின் கெஸ் பண்ண மாதிரி கில்லர் விக்டிம கத்தியால குத்துறப்போ அந்த கத்தி தெரியாம இந்த களிமண்ணுக்குள்ள போயிட்டு இருக்கு போல. அதுவும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. அப்ப கில்லர் மிஸ் பண்ண கத்தி இப்ப நம்ம கிடைச்சிடுச்சு. இதை வச்சே கேஸ முடிச்சிடலாம்ன்ற சந்தோஷத்தோட ஹீரோ ஹீரோயின் கார்ல வந்துட்டு இருக்கப்போ திடீர்னு இவங்க காரை யாரோ குத்தி தூக்குறாங்க. என்னாச்சுன்னு கொஞ்சம் தெரிஞ்சு இவங்க நிதானத்துக்கு வரத்துக்குள்ளேயே ஆக்சிடென்ட் ஆன கார்ல இருந்து 2 பேரையும் சில பேர் வந்து வெளியே எடுத்து போட இவங்களுக்கு முன்னால நிக்கிற ஆள் யாரான்னு பார்த்தா நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச மூஞ்சூரு மாதிரியே சீஃப்ன்ற ஒருத்தவனை பார்த்தோம் பாருங்க. அந்த ஆளு ஹீரோ ஹீரோயினை புடிச்சு வச்சுக்கிட்டு இந்த ஆள் சொல்ற கதையில தான் படத்துல என்ன ஆச்சுன்ற உண்மையே நமக்கு தெரிய வருது. போதை தெளிஞ்சு விக்டிமோட பணத்தை பார்த்த ஸ்கார்ஃப் மேன் என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல விக்டிமோட பாடியை தூக்கி அவ காட்டி கீழே போட்டு கார் எடுத்துக்கிட்டு நேரா இவனோட அப்பாவான சீஃப் கிட்டே வந்தவன், அப்பா நான் போதையில இருந்தேன்ப்பா, எனக்கு என்ன ஆச்சுனே ஞாபகம் இல்லப்பா, இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சுப்பான்னு சொல்லி புலம்புனதும், டே யமகுஞ்சி ஏன்டா எனக்கு புள்ளையா பிறந்து ஏன் உயிரை எடுக்கிற, ஒரு சீஃப் ப்ராசிக்யூட்டரோட பையன் இப்படி பண்ணான்னு வெளியே தெரிஞ்சா ஏன் மான மரியாதை என்னடா ஆவறது அப்படின்னு பையனை போட்டு பொழந்து எடுத்த சீஃப் இவர் பையனையும் காப்பாத்தணும், அதே சமயம் இவர் மான மரியாதையும் கப்பலிடக்கூடாதுன்னு நடந்த கொலைய மறைக்க இந்த ஆள் தான் எல்லா ஸ்டெப்பையும் எடுத்திருக்கான். முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆயி போச்சுப்பா, என் பையன் மாட்டாம நீ தான் பாத்துக்கணும், உன்னால முடிஞ்சதை பண்ணுன்னு சீஃப் சொல்லவே விக்டிமோட வீட்டுக்கு போன போலீஸ் ஹெட் வீட்ல ஸ்கார்ஃப் மேன் இருந்ததுக்கு உண்டான எல்லா அடையாளத்தையும் அழிச்சிருக்காரு. அப்படி ஒரு அடையாளத்தை அழிக்கிறப்பதான் ஹீரோயின் கூட போய் பார்த்தால பாதி அழிக்கப்பட்ட நிலைமையில ஃபுட் பிரிண்ட் ஒன்னு இருந்துச்சுன்னு அந்த ஃபுட் பிரிண்ட் தெரியாதனமா மிஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் சீஃப் இவரோட பங்குக்கு இறந்து போன விக்டிமோட பாடியில இருந்து நம்ம பையன் மாட்டிக்கிற மாதிரி எந்த எவிடன்ஸும் கிடைச்சிடக்கூடாதுன்னு விக்டிமோட பாடியை ஆல்கஹால் ஊத்தி கழுவி இருக்காரு. அப்புறம் விக்டிமோட காரையும் ஸ்கார்ஃப் மேன் ஓட்டிட்டு வந்தான்ல, சோ காரை வச்சும் நம்ம பையனை நெருங்கிடக்கூடாதுன்னு ஒரு குப்பை கிடங்குக்கு காரை எடுத்துட்டு போன சீஃப் அங்கேயே வச்சு காரை எரிச்சிருக்கான். இவங்க நேரமா என்னன்னு தெரியல, கரெக்டா கொலை நடந்த டைமா பார்த்து விக்டிமோட வீட்டுக்கு ஒன்னும் தெரியாத டேனியல் வரவே மாட்னாண்டா பம்பர கிட்ட மண்டையன்ட்டு ஸ்கார்ஃப் மேனுக்கு பதில் டேனியலை உள்ள எடுத்து கோத்து விட்டுருக்காங்க. இதை எல்லாத்தையும் சீஃப் அவர் வாயாலேயே ஹீரோயின் கிட்ட சொன்னதும், இன்னும் இந்த கேஸ்ல ஸ்கார்ஃப் மேனை மாட்ட வைக்கிறதுக்கு உண்டான ஒரே ஒரு துடுப்பு சீட்டு மர்டர் ஓப்பன் மட்டும்தான், அதையும் சீஃப் அழிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஸ்கார்ஃப் மேனை எவன் நினைச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? சோ ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த மர்டர் வெப்பன் வாங்கின சீஃப் ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரையும் காருக்குள்ள கட்டி போட்டுட்டு கார்ல பெட்ரோலை ஊத்தி காரை கொளுத்திடுறாங்க. காரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுது. உள்ள இருந்த ஹீரோ ஹீரோயின் கார்ல இருந்து தப்பிக்க எவ்வளவோ போராடுறாங்க. ஆனா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல கார் வெடிச்சு உள்ள இருந்த 2 பேரும் பஸ்போம். இத தூரத்துல இருந்து பார்த்த மேனிக்கு சீஃப் அங்க இருந்த நடைய கட்ட அப்பவே கிட்னாப்பர் ஹீரோயின் கிட்ட சொன்னால, இன்னும் 5 நாள்ல டேனியலோட அடுத்த ட்ரையல் கோர்ட்டுக்கு வரப்போகுது, நீ அவனை காப்பாத்தணும்னு. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த படம் எல்லாமே 5 நாள் கேப்புக்குள்ள நடந்தது. இப்ப 5 நாள் முடிஞ்சு 6வது நாள் கோர்ட்ல கேஸ் ட்ரையலுக்கு வர எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டாங்க. ஆனா டேனியலுக்கு ஆதரவா வாதாட போற ஹீரோயினை மட்டும் காணோம். எங்க இருந்து வரது, அவதான் நேத்தே அக்னி குழம்பாயிட்டாலே அப்படின்னு கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்து இருந்த சீஃப் நினைச்சிட்டு இருக்காப்பல. அங்கதான் வைக்கிறாங்க சீஃபுக்கு ஒரு ட்விஸ்ட. ஹீரோயின் வரமாட்டா, கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடலாம்னு ஜட்ஜி தீர்ப்பை கொடுக்க போறப்போ கதவை பொளந்துகிட்டு ஹீரோயின் மாசா ஒரு என்ட்ரிய போடுறா. எப்படா அவங்க தப்பிச்சாங்கன்னு பார்த்தா 2 பேரும் கார்ல இருந்தாங்கல்ல, கார் வெடிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ அவர் உட்கார்ந்து இருந்த சீட்டை சாச்சு அது மூலியமாகவே லாக் ஆயிருந்தா அவரோட கையை
வெளியே எடுத்து இந்த பக்கம் ஹீரோயினோட கட்டையை மவுத்து விட்டு ரெண்டு பேரும் கார் கதவை திறந்துகிட்டு அந்த பக்கம் இருந்த ஒரு பள்ளத்துக்குள்ள குதிச்சிட்டு இருக்காங்க. காருக்கு அந்த பக்கம், அதுவும் பள்ளத்துக்குள்ள இவங்க குதிச்சாங்கன்றதுனால இந்த பக்கம் இருந்த சீஃபுக்கு இவங்க தப்பிச்சிட்டாங்கன்ற மேட்ரு தெரியல. தப்பிச்சு ஹீரோயின் கோர்ட் வரைக்கும் வந்துட்டா. சரி வந்துட்டா, வந்து மட்டும் அவளால என்ன பண்ண முடியும்? முக்கியமான எவிடன்ஸான மர்டர் வெப்பனை நம்ம அழிச்சிட்டோம், நம்ம பையனையும் ஒரு இடத்துல சேவ் பண்ணிட்டோம். ஆக இவளால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சீஃப் இன்னமும் தெனாவட்டா இருக்கான். அதுக்கேத்த மாதிரி ஹீரோயினும் ஆரம்பத்துல பெருசா எந்த வாதமும் பண்ணல. ப்ராசிக்யூட்டர் தான் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அடிச்சு நவுத்திட்டு இருக்காரு. எப்படா ஹீரோயின் வாய திறப்பான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கப்பதான் எப்படி இதுக்கு முன்னால ஹீரோயின் கதவை பொளந்துட்டு உள்ள வந்தாலோ அதே மாதிரி இப்ப ஹீரோ கதவை பொளந்துட்டு உள்ள வராரு. ஹீரோவுக்கு பக்கத்திலேயே ஸ்கார்ஃப் மேனும் இருக்கான். சீஃப் எந்த இடத்துல இவனை சேஃப்டியா வச்சிருந்தாரோ அங்க இருந்து ஹீரோ இவனை தூக்கிட்டு வந்துட்டாரு. வந்தவனை சாட்சி கொண்டுல உட்கார வச்சு இவனை பேச்சாலேயே உசுப்பேத்தின ஹீரோயின் அவன் வாயாலேயே நான் தான் விக்டிமை கொலை பண்ணன்ற அளவுக்கு சொல்ல வச்சிடறான். ஆனா பாருங்க, இந்த குற்றக்குழப்பி ப்ராசிக்யூட்டர் நடுவுல உள்ள பூந்து அந்த பையன் சொன்ன வாக்குமூலத்துல ஒரு வாக்குமூலமாகவே எடுத்துக்கூடாது ஒரு ஆனர். ஏன்னா அவன் மென்டலா அஃபெக்ட் ஆயிருக்கான். சோ அவன் சொல்ற எதுவுமே உண்மையானதாலாம் இருக்க முடியாது. இதோ பாருங்க, சர்டிபிகேட் கூட இருக்குன்னு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து அவனோட சாட்சியவே ஒன்னும் இல்லாத மாதிரி ப்ராசிக்யூட்டர் ஆக்கிடுறான். ஆனாலும் ஹீரோயின் உடலையே அவன் போனா என்ன, அவங்க அப்பன் கோர்ட்ல தானே இருக்கான், நான் அவனை கூப்பிட்டு விசாரிச்சாகணும்னு சீஃபை கூப்பிட்டு சாட்சி கொண்டுல உட்கார வச்ச ஹீரோயின் முதல்ல ஸ்கார்ஃப் மேன் உண்மையாகவே உங்களோட பையன் தானே, அவனை தவிர உங்களுக்கு வேற எந்த பையனும் இல்லல்ல அப்படின்றத இந்த ஆள் வாயாலே கேட்டு வாங்கிட்டு அடுத்து சீஃபோட ஒட்டுமொத்த திமுறை இறங்குற மாதிரி கொடுத்தா பாருங்க ஹீரோயின் ஒரு ட்விஸ்ட. கோர்ட்ல எல்லாரும் முன்னாலையும் ஹீரோயின் ஒரு வீடியோவை பிளே பண்றா. என்ன வீடியோன்னு பார்த்தா நேத்து ஹீரோயினை பிடிச்சி அவங்கள்ட்ட மொத்த கதையையும் தாவாயாலே சொன்னார் இல்லையா சீஃப், அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கு. நேத்து சீஃப் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கும் போதே சீஃப் பார்க்காத சமயத்துல ஹீரோயின் கிட்ட குழந்தையோட ஜிபிஎஸ் வாட்ச் இருந்தது இல்ல, அதுல வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ற ஃபெசிலிட்டி இருந்திருக்கு. சீஃபுக்கே தெரியாம அந்த வாட்சை வச்சு நடக்கிறத வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இப்ப அத கோர்ட்ல போட்டு காட்டி ஹீரோயின் கேஸ்ல ஜெயிச்சிடுறான். மர்டர் ஓப்பனே இல்லனாலும் இது எவ்வளவு பெரிய ஆதாரம். நடந்த கொலையை என் பையனுக்காக நான் மறைச்சேன்றத சீஃப் அவர் வாயாலே ஒத்துக்கிட்டாரு. சோ சீஃபையும் அவரோட பையனையும் அரெஸ்ட் பண்ணி தப்பே பண்ணாத டேனியல கோர்ட் ரிலீஸ் பண்ணிடுது. இதோட ஹீரோயின் அவ வாதத்தை முடிக்கல. ஏன்னா எவனோ ஒருத்தவனோட போதைக்காக இறையானால ஒரு பொண்ணு, அதாங்க விக்டிம். அவ இறந்துட்டான்னதும் சுத்தி இருக்க சமுதாயம் அவளை என்னென்ன மாதிரி எல்லாம் தப்பா பேசுச்சு. பட் அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. உங்களோட ஆதாயத்துக்காகவும் உங்களோட டைம் பாஸுக்காகவும் அந்த பொண்ணோட கௌரவத்தை கலங்கடிக்காதீங்க அப்படின்னு எல்லார் முன்னாலேயும் ஹீரோயின் ஒன்னு புரிய வைக்க இதை அழுதுகிட்டே பார்த்தமே இன்னைக்கு விக்டிமோட அம்மா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து கிட்னாப்பர் சொன்ன மாதிரி ஹீரோயின் இந்த கேஸ்ல ஜெயிச்சு டேனியலை வெளியே கொண்டு வந்துட்டான்ல. கிட்னாப்பர் ரோஷக்காரனா இருப்பான் போலங்க. அவன் சொன்ன மாதிரியே ஹீரோயினோட பொண்ணுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாம பொண்ணை ஒரு பொட்டிக்குள்ள வச்சு பொட்டியை ஒரு இடத்துல தூக்கி போட்டு ஹீரோயின் கிட்ட அவ பொண்ணு கிடைக்கிற மாதிரி கிட்னாப்பர் பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன டேனியல் அவனோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கப்போ ஹீரோயினோட பொண்ணு எந்த கிட்னாப்பர் தூக்குனானோ அதே கிட்னாப்பர் டேனியலையும் தூக்குறான். தூக்கி ஒரு பாழடைஞ்ச ஃபேக்டரியில கட்டி போட்டு வச்சிருக்க. கொக்கா மக்கா, இப்ப வரப்போற ட்விஸ்ட நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு ட்விஸ்ட கொடுத்தானுங்க பாருங்க. டேனியலை கட்டி போட்டிருக்க இடத்துக்கு விக்டிமோட அம்மா வராங்க. வந்ததோட மட்டும் இல்ல, எவன் டேனியலை கடத்தி கொண்டு வந்தானோ அவங்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு இது வரைக்கும் நீ பண்ண வேலைக்கெல்லாம் நன்றி ராஜா, போயிட்டு வான்னு அவனை அனுப்பி வைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே ஆள் தான் ஹீரோயின் பொண்ணையும் கடத்திருக்கான். சோ ஹீரோயின் பொண்ணை கடத்த சொன்னதே விக்டிமோட அம்மா தான். ஆட பாவத்தை, இதுக்கு முன்னால ஹீரோயின் இவங்கள்ட்ட போய் பேசுறப்போ நல்லா அகில உலக அன்னபூரணி மாதிரி இருந்தாங்களே, இப்ப என்னடா ஜமீன் கோட்டை கழுவி மாதிரி வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம மிரண்டு போய் படத்தை பார்த்துட்டு இருந்தா ஹீரோயினோட பொண்ணை கடத்தி வச்சு ஹீரோயின் மூலியமா உள்ள இருந்த டேனியலை வெளியே கொண்டு வந்தது எல்லாம் விக்டிம் அம்மாவோட பிளான். பட் டேனியல் தான் இவங்க பொண்ணை கொலை பண்ணவே இல்லையே. அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு யோசிச்சா இங்கதான் படத்தோட அடுத்த ட்விஸ்ட். விக்டிமோட அம்மா கிட்ட ஒரு ஆடியோ ரெக்கார்ட் இருக்கு. இப்ப அவங்க அந்த ஆடியோவை ஆன் பண்ணி டேனியலுக்கு முன்னால வைக்க விக்டிம் சாகறதுக்கு முன்னால அலர்ன அலறல் தான் இந்த ஆடியோ. அதுல விக்டிம் என்ன சொல்லிருக்கா தெரியுங்களா? டே டேனியல், ஏன்டா என்ன இந்த மாதிரி பண்ற, என்ன விட்டுறா அப்படின்னு கதறி இருக்கா. இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஓடிட்டு இருக்கும் போதே டேனியலோட மூஞ்சிக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சு உண்மையாகவே என்ன நடந்துச்சுன்ற பிளாஷ்பேக்கை இப்பதான் காட்டுறாங்க. விக்டிமோட வீட்டுக்கு நாயை பிக்கப் பண்ண போனா இல்லையா டேனியல், இவன் வீட்டுக்கு போறப்போ விக்டிம் போதையில சோஃபால படுத்து இருந்திருக்கான். வீட்டுல ஸ்கார்ஃப் மேன்ன்ற ஒருத்தவன் இருக்கிறதே டேனியலுக்கு தெரியாது. ஒரு பொண்ணு போதையில அரகுற ட்ரெஸ்ஸோட சோஃபால படுத்திருக்கிறத பார்த்ததும் இந்த காஜி பையனுக்கு காஜ் ஆயிட்டு இருக்கு. சோ போதையில இருந்த பொண்ணை டேனியல் ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். ஒரு கட்டத்துல போதை தெளிஞ்ச விக்டிமுக்கோ இதுல துளி கூட விருப்பம் இல்ல. சோ டேய் நவுர்ரான் இவங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே பக்கத்துல இருந்த போனை விக்டிம் எடுக்க போறப்போ தெரியாதனமா இவ அம்மாவுக்கு கால் போயிட்டு இருக்கு. அந்த டைம் விக்டிமோட அம்மா போனை எடுக்கல. ஃபுல் ரிங் போய் கட் ஆகி அடுத்து வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குற ஆப்ஷன் ஆன் ஆனதும் அது மூலமா தான் விக்டிம் இங்க கதற கதறல் ஆடியோவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த பக்கம் ரொம்ப நேரமா விக்டிம் கிட்ட போராடிட்டு இருந்த டேனியலுக்கோ நடுவுல கோவம் வந்துருது. அந்த கோவத்துல பக்கத்துல இருந்த ஷார்ப்பான ஒரு பொருள் எடுத்தவன் அதாலேயே விக்டிம
கண்ணா பின்னான்னு கண்ணு முன்னு தெரியாம குத்தி இருக்கான். அப்படி குத்திட்டு இருக்கப்பதான் பக்கத்துல இருந்த களிமண் சிலையில கத்தி லாக் ஆகி கத்தி உள்ளேயே மாட்டிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு கோவத்துல இருந்து நிதானத்துக்கு வந்த டேனியல், ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டோமே, இப்ப என்னடா பண்றதுன்னு ஷாக் ஆகி உட்கார்ந்துருக்கப்பதான் ரூமுக்குள்ள போதையில படுத்திருந்த ஸ்கார்ஃப் மேன் பெட்ல இருந்து தவறி கீழே விழுந்திருக்கான். அந்த சவுண்ட் கேட்டதும் டேனியல் ஒரே ஓட்டமா எடுத்து அங்க இருந்து தப்பிச்சிருக்கான். சோ விக்டிம உண்மையாகவே கொலை பண்ணது டேனியல் தான். ஆரம்பத்திலேயே இவன் தான் கொலைகாரன்னு சொல்லி இவனுக்கு மரண தண்டனையே கொடுத்திருந்தாலும் விக்டிமோட அம்மாவுக்கு மனசு கேட்கல. நம்ம பொண்ணை துடிக்க துடிக்க கொலை பண்ணவன் சாதாரணமா தூக்கு மேடைக்கு போய் ஈஸியாலாம் செத்துறக்கூடாது, நம்ம பொண்ணு அனுபவிச்சு அதே வழி அனுபவிச்சு இவனும் சாகணும், அதுவும் நம்ம கையால சாகணும்ன்றதுக்காகத்தான் ஹீரோயின் கிட்ட இவனை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண வச்சு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அவங்க நினைச்சதுக்கு ஏத்த மாதிரியே டேனியலை கைத்துல கட்டி கீழே ஓடிட்டு இருக்க அரவ மிஷின்ல டேனியலை இறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ விக்டிமோட அம்மா எதிர்பாராத விதமா ஹீரோயின் இங்க வந்து நிக்கிறாங்க. யார் வந்தாலும் போனாலும் நான் இவனை கொலை பண்ணியே திருவன்றதுல விக்டிமோட அம்மா தெளிவா இருக்காங்க. சோ தொங்கிட்டு இருக்க டேனியலை அந்த மிஷினுக்குள்ள இறக்கணும்ன்றதுக்காகவே விக்டிமோட அம்மாவும் எகிரி டேனியலை கட்டி பிடிக்க, இதுல டேனியல் என்னமோ கைத்துல தொங்கிக்கிட்டே தான் இருக்கான். ஆனா அவனை எகிரி கட்டி பிடிச்சாங்களா விக்டிமோட அம்மா, அவங்க தவறி கீழே விழுந்ததுல ஒரு ஆணில இறங்கி சாக போற கண்டிஷன்ல படுத்திருக்காங்க. அப்ப இவங்கள்ட்ட வந்த ஹீரோயின் ஒரு கயிறு எடுத்து இவங்களுக்கு முன்னால நீட்டுறா. இதுக்கு முன்னால ஹீரோயின் விக்டிமோட அம்மாவை பார்க்க போறப்போ கயிறால கட்டப்பட்ட ஒரு ஸ்வீட் பாக்ஸ இவங்க ஹீரோயின் கிட்ட கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரியான ஒரு கயிறு 5 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்னாப்பர் கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு அவ பொண்ணு கிடைச்சாலே பொண்ணோட பாக்கெட்லயும் இருந்திருக்கும். சோ இந்த கயிறை வச்சு விக்டிமோட அம்மா தான் நம்ம பொண்ணை கடத்தினாங்கன்றத ஹீரோயின் எப்பவோ தெரிஞ்சுக்கிட்டா. இதை ஹீரோயின் கண்ணாலேயே புரிய வச்சதும் விக்டிமோட அம்மா அதோட இறந்துடுறாங்க. அடுத்து தப்பு பண்ண டேனியல ஹீரோயின் ஒரு இடத்துல உட்கார வச்சு, ஏண்டா நான் உன்னை சாதாரண ஆளுன்னு நினைச்சா நல்லா முட்டையில இருந்து வெளியே வந்த முழு நாக மாதிரி இவ்வளோ விஷத்தை வச்சிருக்கியடா உள்ள அப்படின்னு டேனியல் கிட்ட ஏற, இப்பதான் அவனை கொலைகாரன்னு ப்ரூவ் பண்ண எந்த எவிடன்ஸும் இல்லையே, இருந்த மர்டர் வெப்பனும் அழிஞ்சு போச்சு. டேனியல் அந்த தெனாவட்டுல ரொம்ப நக்கலா ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். பதிலுக்கு அவனோட சிரிப்பெல்லாம் செதற அடிக்கிற மாதிரி வச்சா பாருங்க ஹீரோயின் ஒரு ட்விஸ்ட். மர்டர் வெப்பன் சீஃப் கையில போய் அது அழிஞ்சு போன மாதிரி நம்ம பார்த்திருந்தோம்ல, ஆனா இன்னமும் மர்டர் வெப்பன் ஹீரோயின் கையில தான் இருக்கு. எப்படின்னா விக்டிமோட வீட்ல இருந்து இந்த வெப்பனை கண்டுபிடிச்சதுமே வீட்டுக்கு வெளியே யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்கன்றத அப்பவே ஹீரோ நோட் பண்ணிட்டு இருக்காரு. சோ உண்மையான மர்டர் வெப்பனை வீட்லயே பதுக்கி வச்சுட்டு ஆரம்பத்துல டாக்டர் ஹீரோ கிட்ட இந்த மாதிரியான ஒரு வெப்பன்ல தான் கொலை நடந்திருக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தாருல்ல, அத கூட ஹீரோ கார் டேஷ்போர்ட்ல வச்சிருந்ததா சொல்லியிருந்தோமே, அதை எடுத்து அதுல ரத்தத்தை தடவி பட்டிட்டீங்க பார்த்து இதத்தான் மர்டர் வெப்பன் சொல்லி ஹீரோயின் சீஃப் கிட்ட கொடுத்திருக்கா. உண்மையான மர்டர் வெப்பன் அப்பவே லேபுக்கு போயிடுச்சு. சீஃப் கிட்ட இருந்து தப்பிச்ச ஹீரோயின் லேப்ல போய் அந்த ரிசல்ட்டை கேட்டா கோர்ட்ல ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே டாக்டர் ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாரு, எம்மா இந்த வெப்பன் முழுக்க டேனியலோட ஃபிங்கர் பிரிண்ட் அவனோட டிஎன்ஏ தான் இருக்கு, அவன் தான் உண்மையான கொலைகாரன்னு. சோ ஹீரோயின் ஏற்கனவே உண்மையான கொலைகாரன் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் தான் பொண்ணை காப்பாத்தணும்ன்றதுக்காக அவனுக்கே பறிஞ்சு வாதாடி இருக்கா. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, பொண்ணு கிடைச்சிட்டா, இவனை மாட்டி விட மர்டர் வெப்பனும் இருக்கு. சோ நம்ம வேலையே போனாலும் பரவாயில்லன்னு ஹீரோயின் போலீஸ் வர வச்சு டேனியலையும் இந்த மர்டர் வெப்பனையும் ஒப்படைச்சிடுறா. இதோட லாஸ்டா ஹீரோயினும் அவ பொண்ணும் விக்டிமையும் விக்டிமோட அம்மாவையும் பக்கத்துலயே தான் சமாதி கட்டி புதைச்சிருக்காங்க. அங்க போய் நின்னுட்டு இருக்க அங்க ஒரு ஃபீல் குட்டான பிளாஷ்பேக்க பாருங்க. விக்டிமோட அம்மா ஹீரோயினோட பொண்ணை கடத்தினால, கடத்தின முதல் நாள்ல இருந்து 5வது நாள் வரைக்கும் இறந்து போன இவங்க பொண்ணு ரூபத்துல தான் ஹீரோயின் பொண்ணை பாத்திருக்காங்க. சோ ஒரு நிமிஷம் கூட ஹீரோயினோட பொண்ணுக்கு எந்த வித டார்ச்சரும் கொடுக்காம அவ்வளோ அன்பா அவ்வளோ அக்கறையா பாத்திருக்காங்க. இத 2வது நாள்லயே ஃபீல் பண்ண ஹீரோயினோட பொண்ணும் 3வது நாள்ல இருந்து இவங்க கூட ரொம்ப வருஷம் நெருங்கி பழகின மாதிரி பழகி இருக்கா. கடைசியில கூட ஹீரோயின் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக இந்த பொண்ணை பேக்ல வச்சாங்கல்ல, அப்ப இந்த பொண்ணுக்கு மயக்க மாத்திரையை கலந்து கொடுக்க வேண்டியதா இருந்திருக்கு. இவ்வளோ நல்லா பழகிட்டு எப்படிரா இவளுக்கு கொடுக்கறது அப்படின்னு விக்டிமோட அம்மாவே யோசிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்லங்க கொடுங்க நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சின்ன பொண்ணே அந்த மாத்திரையை வாங்கி போட்டு மயக்கமாகி இருக்கா. அதுக்கப்புறம் தான் அவளை சூட் கேஸ்ல வச்சு ஹீரோயின் கிட்ட விக்டிமோட அம்மா ஒப்படைச்சிருக்காங்க. இப்படி விக்டிம் அம்மாவோட உன்னதமான கேரக்டரை கடைசியா காட்டி முடிச்சதும் சமாதி இருக்க இடத்துல இருந்து ஹீரோயின் அவ பொண்ணு 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போக அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா பாய்.